எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்லையே நான் சொல்லிடுறேங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தாங்க. ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்மளாலையும் பண்ண முடியும், நம்மளாலையும் சாதிக்க முடியும்னு ஒரு டார்கெட் வர்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. சரிங்க, இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம், டாப்பிக்குள்ளே போகலாம். என்னங்க டாப்பிக்லேயே சொல்லியிருக்கீங்க, கோழி வளர்த்தா வருமானம் வருமானு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, கோழி வளர்த்தா வருமானம் வராதான்னு மட்டும் கேட்காதீங்க. கண்டிப்பாக வருமானம் வரும். ஆனால் வராமல் இருக்கவும் சான்ஸ் இருக்குது. சரியா? நம்ம ஏதோ வாங்கி விட்டுட்டோம், வளர்ந்துரும், நமக்கு வந்து வருமானம் வந்துருமான்னா அது வராது. சரியா? கோழி வளர்த்தா நமக்கு வருமானம் வேணும்னா நம்ம தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வளர்க்கணும். இதுதாங்க இன்றைக்குள்ள டாப்பிக்கு. சரி, இந்த அக்கா வந்து கோழி வளர்த்தா வருமானம் வருமானு டாபிக் போட்டிருக்காங்க, ஒருவேளை வராது போல், அதனால இந்த டாபிக் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் சொல்லலை. எதுலேயுமே ரிஸ்க் இல்லாமல் கிடையாது. கொஞ்சம் ரிஸ்க் இருக்குங்க. கொஞ்சம் நம்ம சந்தோஷத்தை அதாவது ஃபீல் பண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளால் முடியும். இதோடு இணைந்து, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டானது ஒரு தொழில் செய்கிறோம், இதை பிடிச்சி செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் வருமானம் எக்ஸ்ட்ரா ஆகும். சரியா? இதுதான் இன்றைக்குள்ள டார்கெட்டு. நம்ம கோழி வந்து எல்லாருமே இந்த குஞ்சுகளை ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எனக்குமே ஆசையாக தான் இருக்குது. நம்ம போட்ட வீடியோவை பார்த்தோம்னா இதை விட இதுக்குள்ளேயே ஒரு 4-5 நாளைக்குள்ளேயே இவ்வளோ பெருசாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கண்ணு படுற மாதிரியே கோழி குஞ்சுலாம் வளர்ந்துட்டுருக்குங்க. நம்ம போடுற தீவனம் ப்ளஸ்ஸு அதோட பாதுகாப்புன்னே சொல்லலாம். என்ன தான் பாதுகாத்தாலும் அதையும் தாண்டி ஒவ்வொரு சில இழப்புகளில் தான் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. மாட்டு தொட்டியில் 2 கோழி குஞ்சு நான் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே விழுந்து செத்து கிடந்துச்சுங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே தொட்டிக்கு மேலே வரைக்கும் தண்ணி வைப்பேன். ஏன்னா இது என்ன தான் கட்டுப்படுத்தினாலும் போய் விழுகணும். ஏதோ ஒரு நாளில் கொஞ்சம் குறைஞ்சிருந்துருக்கும், நம்ம தெரியாமல் அடுத்த வேலையை பார்த்துட்டு வெளியே வந்துடுறோம். அன்றைக்கெலாம் செத்து கிடந்துச்சி, கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் 30க்கு குறையிலைங்க. 39 குஞ்சு எடுத்து விட்டதில் 30 குஞ்சு இருக்குங்க. இதுக்கப்புறம் இழப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். நான் கேர்ஃபுல்லாக தான் வளர்த்துட்டு இருக்கேன். அரிசியெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி லைட்டாக கொடுத்துட்ருக்கேன். அது பெரிய கோழி சாப்பிடும்போது ரொம்ப ஆசையாக வந்து அரிசியெல்லாம் கேட்குது. மற்றபடி கோழி தீவனம் மட்டும்தாங்க கொடுத்துட்ருக்கேன். என்னோடய கோழிகள்லாம் பெரிய கோழிகள்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி, என்னங்க கோழி பண்ண வச்சுருக்கீங்க, 20 கோழி 30 கோழி தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வேற கேட்குறாங்க. ஃபோன்லையாக இருக்கட்டும், நம்மளோட வீடியோஸ்லேயுமே பழைய கோழிகள்லாம் இல்லை. சரியா? புதுசாக, அதாவது பழைய நிறைய கோழிகள்லாம் இல்லை. நான் கொஞ்சம் சேல் பண்ணேன். அடுத்த ஸ்டேஜ் வரும்போது நிறைய இழப்பீடு ஆனதுனால நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கோழி வளர்த்துட்ருக்கல வந்து ப்ளூடிங் ப்ளஸ்ஸு கோழியோடு விட்டுருக்கேன். ஃபுல்லாக சக்ஸஸ் தாங்க. அதில் கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம். என்ன ரிஸ்க்குன்னு நான் வரிசையாக சொல்லிகிட்டே வர்றேங்க. என்னென்னா, நான் வந்து ஃபுல்லாகவே கோழியோட குஞ்சுகளை ஃபுல்லாகவே முதல்லேருந்து விடுறதில்லைங்க. உங்களுக்கே தெரியும், ப்ளூடிங் ப்ளஸ்ஸு கோழியோடன்னா பாதி நேரம் கோழியோடவும் பாதி நேரம் ப்ளூடிங்லேயும் போட்டிருக்கேன். அப்போ வந்து கோழி கொத்தாதான்னு கேட்காதீங்க. என்ன நல்ல நேரமோ தெரில, எனக்கு 2 கோழியுமே அந்த குஞ்சுகளை ஒன்று கூட கொத்தலை. ஏற்கனவே இந்த மாதிரி கோழியெல்லாம் வளர்த்து இந்த குஞ்சுகளோட மாற்றி மாற்றி விடும்போது கொத்துறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கோழியோட குஞ்சு அந்த கோழிக்கிட்டேயும், அந்த கோழியோட குஞ்சு இந்த கோழிக்கிட்டேயும் வரும்போது செம கொத்து வாங்குதுங்க. அது ஒன்றும் பிரச்சனை, அந்த தாய்க்கோழி பக்கத்தில் இருக்குது, கூப்பிட்றது கொஞ்சம் சரி பண்ணி போயிடுதுங்க. என்ன ரிஸ்க்குனா, ஒரு 20 நாள் 30 நாளைக்கு இந்த கோழியோட பாதி நேரம் அங்கே பாதி நேரங்கும்போது பிடிச்சி கவுத்தி இதை செட் பண்ணுறக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுதுங்க. ப்ளூடிங்கில் போட்ட உடனே அந்த தாய்க்கோழியோட இருந்ததுக்கு அது கத்த பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ கத்துங்க. இங்கே பாருங்கள், நைட் நேரம் இந்த 2 குஞ்சு கீரிப்பில் பிடிச்சிருந்துச்சுல, அதில் ஒரு கால் நொண்டி நினச்சில அந்த கோழி குஞ்சு என்ன செஞ்சிட்டேன், அடுத்த கோழியோடு நான் சேர்த்து விட்டுட்டேன். இன்னொரு ஒத்த காலில் குஞ்சுமே நொண்டி நடமாட தான் செஞ்சு. என்ன செஞ்சுருந்தில்ல, நாய் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு போல், கண்ணிலே காணோம். ஆனால் அதுவுமே இந்த கோழி சேர்த்துக்கிடுச்சு. அதாவது கோழியோட குஞ்சை ப்ளூடிங்கில் போட்ட போய் அது வந்து நம்மளோட கோழி குஞ்சு இல்லை. ரொம்ப நாள், அதாவது ஒரு 2-3 நாளைக்கு குஞ்சியை பிரித்து விட்டுட்டா அந்த குஞ்சு நம்மளோட இல்லைன்னு அப்படின்னு நினச்சிருது கோழி. அதனால் என்ன செஞ்சிருச்சு, இந்த 2 குஞ்சுகளையும் ரொம்ப கொத்த ஆரம்பிச்சிருச்சு முதல்ல கோழி. அப்போ வந்து என்ன செஞ்சேன், நான் வந்து ப்ளூடிங்கில் போட்டதுனால 2வது இந்த பேஜ் வரும்போது நான் அதை எடுத்து நான் விட்டுட்டேங்க. விடும்போது அது சேர்த்துக்கிடுச்சு. அப்போ ஒரு கோழி குஞ்சு மிஸ் ஆகிடுச்சு, ஒன்று பொழைச்சிக்கிடுச்சு. இது தாங்க என்னோட அடுத்தடுத்த கட்டத்தில் சொல்கிறேன். ஏற்கனவே 2 கோழி தாய்க்கோழி குஞ்சுகளோட ஒரு 30லேருந்து 40 குஞ்சுகள் வரைக்கும் விட்டுருக்கேன். அதாவது 3 கோழியோட
முட்டை 3 கோழி முட்டை விட்டு எடுத்து அதாவது 3 கோழி முட்டையிட்டு பொரிச்சதுலேருந்து எடுத்து விட்டு ஒரு கோழியில் விட்டதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி விட்டுருக்கேன். இப்போவும் 4 கோழி அடையில் இருக்குது. அது போக இங்குபேட்டரில் உள்ளது போன வாட்டி கொஞ்சம் ஃபெயிலியர்னு சொன்னேன் இல்லையா, இந்த வாட்டி ஃபுல்லாகவே துடிப்பு எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் நாளை கழிச்சு பொரிச்சிருங்க. அதையும் வீடியோஸ் எடுத்து போடுறேன். என்னோடது கோழி பண்ணை வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். கொஞ்சம் எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் வந்து என்னத்தை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபெயிலியர் ஆக நினச்சாங்க. இப்போ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னும் அடுத்த ஸ்டெப்பு நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன், எப்படியாவது கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணி நான் எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்கு கோழி கொஞ்சம் சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்கு வந்து இந்த 3 மாதம் 4 மாதம்னே சொல்லலாம், அந்த மாதத்தோட வருமானமே ஒரு கோழி கூட நான் விற்று காசு வாங்கலை. கோழி தீவனமே கை காசு போட்டு தான் கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா சேல் பண்ணோன்னா நம்மளோட இது வந்து குறைஞ்சிரும். அதுக்காக அதாவது முட்டையெல்லாம் வெளியே வாங்குகிற நிலமை வந்துடக்கூடாதுங்கிறக்காக இருக்க கோழிகளை விற்காமே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இங்குபேட்டருமே நிறைய ஒரு 10 கோழி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதுதாங்க பெஸ்ட்டு. எனக்கு ஒரு 4 கோழி 5 கோழி அடை வைக்கும்போது அது ஒன்றுக்குள்ள ஒன்று கொத்திக்கிறதுனாலேயே முட்டைகள் நிறைய இதாகி எனக்கு அதாவது முட்டைகள்லாம் உடஞ்சி அது வந்து கருக்கூடுற தன்மை இல்லாத அளவுக்கு போயிடுதுங்க. இதில் எனக்கு இழப்பீடு அதிகமாக அடிக்கடி வருதுங்க. அதனால தான் இங்குபேட்டரை சூஸ் பண்ணேன். என்னாலையும் கோழி குஞ்சோட தாய் கோழியோட குஞ்சுகளை விட முடியும் அப்படிங்கிறத காட்டுற அளவுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். எதுக்காக தெளிவாக சொல்கிறேன்னா, நான் யூடியூப்பில் நான் போடுற வீடியோஸுக்கெல்லாம் ப்ளூடிங்கு அந்த கேஜிலலாம் வளர்க்கும்போது தாயை விட்டு பிரித்து இப்படி கொடுமைப்படுத்தி வளர்க்குற மாதிரிலாம் ஒரு சிலர் கேட்பாங்க, தெரியாதவங்க கேட்பாங்க. கிராமத்தில் பார்த்துருக்கோம், ஒரு 10 முட்டை அடை வைப்பாங்க, ஒரு 4 கோழியை கூட்டிகிட்டு 4 குஞ்சை கூட்டிகிட்டு தாய் கோழி ஆளும். இது தான் நம்ம வந்து எல்லோரும் நேச்சுராக பார்த்துருப்போம். ஓகேவா? இயற்கையும் அதுதான். ஒரு 10-12 முட்டையிடும், அதிலே போய் கோழி படுக்கும். அந்த 4 முட்டை பொரிக்காதுங்கிற கூட நம்ம ஆளுகளுக்கு தெரியாது. அப்புறம் உள்ள முட்டை அதை மட்டும்தான் பிடிக்கும். 6 குஞ்சு பொரிக்கும், 4 குஞ்சு காக்கா தூக்கிட்டு போயிடும். இந்த 2 கூட்டு திரியும். இதுதான் இயற்கையாக உள்ள நம்ம வந்து பார்த்துருக்கோம். கிராமத்தில் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? ஆனால் வந்து என்னோட கோழியோட 30 குஞ்சு 40 குஞ்சு திரியும் போது எங்கள் வீட்டில் உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்கலாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக கேட்பாங்க. சரியா? இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இப்போ இவ வேலையே அதுதான். எல்லாத்தையும் மொத்தமாக அடை வச்சுருப்பா, இல்லை எங்கேயாவது குஞ்சை கூட்டி கொண்டு வந்து வச்சிருப்பா. இவளுக்கு என்ன, இவ வந்து பெரிய லெவலில் பண்ணுறான்னு சொல்லுவாங்க, இவளுக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறையா காதில் கேட்டு தான் வர்றோம். இது எல்லாத்துக்குமே தீர்வு என்னன்னு சொல்லவா? நம்ம வெற்றி பெறும்போது பரவாயில்ல, இந்த அளவுக்கு சாதிக்கிறாங்க, இந்த அளவுக்கு வருமானம் வரப்போய் தானே இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்குள்ள சந்தோஷமும் அதுக்குள்ள பலனும் கிடைக்குங்க. அதை எதிர்பார்த்து தான் என்னோட பயணம் போயிட்டுருக்கு. சரிங்களா? இதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லாருமே சப்போர்ட். இப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்க பசங்க எல்லாருமே இப்போ எனக்கு வந்து யூடியூப் ஆரம்பிக்கும் போது உள்ள இது வேறு, இப்போது எல்லோரும் கேட்கும்போது கேள்வியிலேருந்து குஞ்சிகை கேட்கும்போது உள்ள இது எல்லாமே நல்லா இருக்குங்க. இது எங்கேயோ சொல்லப்போய் ஏதோ டாப்பிக்கில் போயிட்டுருக்கு. இப்போ என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 5 கோழி 6 கோழிக்குள்ளே ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு கம்பி வேலி மாதிரி போட்டு அடைச்சி அந்த 5 கோழியும் தாய்க்கோழி குஞ்சுகளோடு விட்டோம்னா பகல் ஃபுல்லாக மேய்ச்சல்லையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே ஏதாவது மழையோ வெயிலுக்கோ அடையிற மாதிரி ஒரு செட்டப்பு, அதாவது தீவனம் தண்ணி எல்லாமே அதாவது செட்டப் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு மெத்தடு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. எந்த ஐடியா சக்ஸஸ் ஆகுது, எது ஃபெயிலியர் ஆகுதுங்கிறது தெரியல. எல்லாமே மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இது பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, இதில் வந்து நம்ம ஜெயிச்சிடலாமா, இப்படி பண்ணி டார்கெட் பண்ணி இது வந்து சுத்த சிறுவிட சேவலுங்க. என்னோட இது இன்னொன்று கேள்வி வந்துக்கிட்டே இருக்குங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் என்ன கோழி வளர்க்குறீங்க, சிறுவிடையா பெருவிடையா இடைவெட்டான்னு சொல்லி தெரியாமல் கேட்குறீங்க. தயவு செய்து என்னோடது சிறுவிடை கிடையாதுங்க, அதுக்காக பெருவிடையும் கிடையாதுங்க, இடைவெட்டுங்க. எனக்குன்னு ஒரு ரகத்தை தேர்ந்தெடுத்து இதுதான் நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எங்கள் ஏரியாவில் எது சேல் ஆகும் அந்த கோழியை வளர்த்துக்கிட்டு இருக்கேங்க. எங்கள் ஏரியாவில் இதுதாங்க சிறுவிடை. ஆனால் நான் சிறுவிடைன்னு சொல்லி உங்களை ஏமாற்றி விற்க நான் விரும்பலை. அதாவது இடைவெட்டுங்கிறது வந்து கறிக்கும் சரி சேல்ஸுக்கும் சரி நம்ம அடைகாக்கும் தன்மையும் சரி எல்லாமே நல்லா இருக்குங்க. நான் இந்த ரகத்தை யார்கிட்டையுமே நான் முட்டை வாங்க இப்போ எதிர்பார்க்கல, யார்கிட்டையுமே கோழி குஞ்சு வாங்கணும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா என்னோடய ரகம் கலந்துடக்கூடாது, அங்கேருந்து இங்கே கிராஸ் ஆகிடக்கூடாது, நாளைக்கு கொடுக்குறது ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. எனக்கு இது கரெக்டுன்னு தோணுது.
உங்களுக்கு எப்படின்னு கமெண்டில் போடுங்க, இது கரெக்டாக வருமா அப்படின்னு. இதையுமே நான் எல்லாத்தையும் புதுசாக வர்றவங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அந்த ஏரியாவில் என்ன உங்களுக்கு விலைக்கு போகும்னு நினைக்கிறீங்களோ அதை தேர்ந்தெடுத்து வளங்க. சிறுவிடை, இடைவெட்டு, பெருவிடங்கிறதுக்கு நான் அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். சேல்ஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவில் எனக்கு என்னென்ன தெரியுதோ அதை அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து நம்மளோட எய்மிங் என்னென்னா, இந்த கோழி குஞ்சு வளர்கிறத எடுத்து போட்டு அது உங்களுக்கும் தெரிவித்து எனக்கும் அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்குங்க. அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோங்க. அடுத்து வந்து 1 மாதத்துலேருந்து, அதாவது இன்னும் 1 மாதத்துலேருந்து சேல் பண்ணலான்னு இருக்கேங்க. கண்டிப்பாக சேல்ஸ் நான் வீடியோ போடுறேங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மானிட்டேஷன் ஆயிருங்க. என்னோடய சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சான்னு வேறு கேட்குறீங்க. யூடியூப்பை பற்றி கண்டிப்பாக நான் எப்படி யூடியூப்குள்ளே வந்தேன், எப்படி நீங்களாம் யூடியூப்குள்ளே போகலாம், உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுமா, கோழி பண்ண வீடியோ போடுறவங்களெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக யூடியூப்பில் நான் அப்படிங்கிற ஒரு வீடியோஸும் நான் போடலான் இருக்கேங்க. அது உங்களுக்கு தேவையா இல்லை வேணாம், இந்த கோழிகளை பற்றியே போடுங்கன்னு சொன்னாலும் போட ரெடியாக தாங்க இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக யூடியூப்பில் நான் வந்த பயணம், நான் யார், நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன், எவ்வளோ சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறதையும் நான் கண்டிப்பாக வீடியோஸில் போடுறேங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பாய்.